உலக வரலாற்றுல, இந்திய துணைக்கண்ட வரலாற்றுல, நிலப்பரப்புல ஆண் மன்னர்கள் எல்லாம் தோற்றுக்கான். எத்தனையோ ஜான்சி ராணி லட்சுமிபாய் எல்லாம் சொல்லுவான். நம்ம பாட்டி பிறந்து இருந்து 85 வருஷம் கழிச்சுதான் அவ பிறக்கவே செய்யறா, அந்த மணிக்கர்ணைங்கிற பெண்ணை. ஆனால் வரலாற்றில் நம்மை சிறுமைப்படுத்துவான். தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று நம் பாட்டி எழுதுவான். அந்த நியாயமா அவளைத்தான் வடநாட்டின் வேலுநாச்சியார்னு எழுதியிருக்கணும். ஏன் நீ வரலாற்றில் மறைக்கப்பட்டுட்ட? 250 ஆண்டுகளுக்கு முன்னாடி கற்பனை செஞ்சுவாரு. கணவன் இறந்து போனால் கைம்பெண் விதவை புடவை கட்டிட்டு நகை நட்டை கழட்டிட்டு பூ போட்டு அழிச்சிட்டு மூளையில் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கணும். ஆனால் கணவன் இறந்த பிறகு எந்த நிலத்தை இழந்தனோ அந்த நிலத்தை மறுபடியும் மீட்டு நான் முடிசூடுவேன் என்று உயிரற்ற தன் கணவனின் உடலில் மீது சத்தியம் செய்து கை குழந்தையை தூக்கி பிள்ளையை தூக்கிட்டு போறான். தன் ஒரே மகள் வெள்ளச்சியை தூக்கிட்டு போறான். போய் மறுபடி படையை கட்டி திருப்பி வந்து அடிச்சு மீட்டு இழந்த நிலத்தை மீட்டு மறுபடியும் அரியணையில் உட்கார்ந்த ஒருத்தி உண்டென்றால் உலக வரலாற்றிலே நம் பாட்டி வேலுநாச்சியார் மட்டும்தான். இந்திய துணை கண்டத்திலே நம் பாட்டன் முன்னவன் எல்லாம் தோத்துருக்கான். எல்லாரும் தோத்துருக்கான். பாட்டன் மருதுபாண்டி இறந்திருக்காரு, அழகு முத்துக்கொன்னு இறந்திருக்கான், பொழி முத்துக்கோ இறந்திருக்கான், நம்ம பாட்டன் தீரன் சின்னமலை இறந்திருக்கான், எல்லாம் இறந்திருக்கான். ஆனால் ஒரே ஒரு பெண்மகள் மறுபடியும் போரிட்டு வென்று வெற்றியை